Hi, எல்லாருக்கும் வணக்கம். And first of all, thank you so much, Selvaraghavan sir and Geethanjali ma'am, to give me this opportunity. நான் வந்து செல்வா சாரோட பெரிய ஃபேன் ஃப்ரம் சைல்ட்ஹுட், வாட்ச்ட் his all his movies. So it's a very honorable stage in my life and where I'm in part of his script. And என்னோட சின்ன கரியரில் சின்ன ஜேர்னியில் வந்து கீதாஞ்சலி மேம் has been the sweetest director I've worked with. So thank you so much ma'am. Kola Bhaskar sir for giving this opportunity, and the whole team, Balakrishna Kola, Vamika, all the assistant directors, Sridhar sir, Amrit. I've become a fan of all your tracks after listening to the album, and I'm looking forward to watching the movie. Thank you so much. Please support us, and Happy New Year. Thank you. வந்திருக்கவங்களுக்கெல்லாம் வணக்கம். இந்த படம் வந்து ஒரு கோலா சாரோட முக்கியமான நண்பருக்காக ப்ரிவியூ ஷோ போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து என்னை வந்து அவர் டெல்லியிலேருந்து மதி சார் அப்படின்றவருக்காக படம் போட்டிருந்தாங்க. அந்த ஷோவில் வந்து நான் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. படம் பார்த்து முடித்த உடனே இந்த படம் வந்து நான் பண்ணணுன்றதில் வந்து ஒத்த காலில் நின்று பண்ணியிருக்கேன். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோடு இந்த படம் பண்ணுறோம். இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அதை நான் பெரிய லெவலில் கண்டிப்பாக அவங்களுக்கு லெவலுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக நல்ல 2016 ஒரு வெற்றி படமாக கண்டிப்பாக அமையும். அதுக்காக எங்களோட உழைப்பு வந்து 100% நாங்கள் பண்ணுவோம். நன்றி. நண்பர்களுக்கு வணக்கம். எனக்கு தோணு சரியில்லை சார், தப்பாக நினைக்காதீங்க. இது என் குடும்பம். எங்கள் குடும்பத்துக்கு ஒரு தலைவர் இருக்கார், அவர் தான் செல்வராகவன் அவர்கள். அவர் சொல்லுவார், நாங்கள் செய்வோம். அவர் கோடு போடுவார், அதனால நாங்கள் நடப்போம். அப்படி தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக என்னோடய வளர்ச்சியில் எங்கள் குடும்பம் இருக்கோ இல்லையோ செல்வராகவன் சாரோட பங்கு மிக பெருசாக இருக்கும். அவர் எனக்காக எல்லாமே யோசித்து செஞ்சவரும் அப்படி தான் செஞ்சுட்டு வந்தார். அதனால தான் அவர் என் சன்னை ஹீரோ வச்சுட்டு சப்ஜெக்ட் கொடுத்து படம் பண்ண வச்சுருக்காரு. இதில் நான் பண்ணது ஒரு 10%ன்னா 90% வந்து செல்வராகவன் சாரோட உழைப்பு தான் இந்த படத்துக்கு முழு காரணம். என் டைரக்டர்ஸ் பர்டிகுலர் அவங்க சொல்லணுன்னா அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க். எங்களோட எல்லாம் ஜாலியாக போவோம், குடும்பம் மாதிரி. அதுதான் சொன்னேன், குடும்பம் அப்படி உருவாக்கணும். அந்த குடும்பத்திலே வாழ்ந்துட்டு இருந்தோம். 1ஆம் தேதி எங்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் புதுசு, எல்லோரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த படம் பாருங்கள். என் டைரக்டரும் ஹீரோயின், மியூசிக் டைரக்டர், கேமராமேன். இது ஒரு சேலஞ்சிங் ஃபிலிம். எல்லோரும் நாங்கள் ஜெயிச்சு காட்டணுன்ற வெறியோடு பண்ண ஒரு படம். நான் நம்புவேன், அந்த ஒரு நியூ கமர் வரும்போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குன்ட்டு எப்பவுமே நம்பிட்டு இருப்பேன் நான். அந்த இது இந்த படத்தில் டெஃபினட்டாக தெரியும். ஏதாவது நாங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நியூ இயர், கமிங் நியூ இயர் 2016 நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண வெற்றி பெற வாழ்த்து கூறி நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த கோலா பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி. நானும் கீதாஞ்சலி செல்வா சார், ராம்ஜி சார் கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போவே வி பிளான் டு மேக் அ ஃபிலிம். ஸோ சடன்லி இட் ஹேப்பன். செல்வா சார் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. இட்ஸ் அ வெரி ப்ரௌட் மூமெண்ட். ஃபர்ஸ்ட் படமே செல்வா சாரோட ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக வந்தது. ஏன்னா நம்ம படம் பண்ணிடுவோம் ஈஸியாக. அதை ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஆட்கள் செல்வா சார், கோலா சார். ஒவ்வொரு நாளும் பக்குன்னு இருக்கும். ஒரு ஷார்ட் எடுக்கும் போதும் எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிஞ்ச உடனே சார்லாம் பார்த்தாங்க படத்தை. பார்த்துட்டு ஓகே யூ கேன் கேரி ஆன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏதோ நம்ம பெருசாக சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஸோ ஃபைனலி வி ஆர் டன் டுடே. அந்த ஒரு செம பேஷனேட்டான ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு எங்களுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணோம். கீதாஞ்சலி, நீ, ருகேஷ், எவ்ரிவன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது ஒரு பேஷனேட்டான டீம் ஃபார்ம் ஆச்சு. நாங்கள் ஒரு படம் பண்ணும்போது இட்ஸ் நாட் லைக் மீட்டிங்ஸ் ஆஃப் நியூ பீப்புள். ஒரு எங்கே போனாலும் இது எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம்னு சொல்லும்போது எல்லாமே சடனாக எவ்ரிதிங் எக்ஸிஸ்டட் சடன்லி. ஸோ எங்களுக்கு அந்த மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு டைம் தேவையில்லை. ஒரு படத்தை ரொம்ப நல்லா எடுக்கிறதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுச்சு. அண்ட் வி காட் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கும்போது எக்ஸிபிஷன், கீதாஞ்சலிஸ் எக்ஸிபிஷன் வாஸ் வண்டர்ஃபுல். வேர் வெரி ஃப்ரெண்ட்லி. அதனால எதுவுமே எங்களுக்கு ஒரு கஷ்டமாக தெரியல. அண்ட் அஃப்கோர்ஸ் கோலா பாஸ்கர் சார், நான் நிறைய உங்களுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். He has given me everything whatever I asked because it's Selva sir's vision. அது எந்த அளவுக்கு நியாயப்படுத்த முடியுமோ அதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. I thank my art director முருகன். ஒரு பயங்கரமான சப்போர்ட் எனக்கு.
He has given wonderful sets and everything. Music director பத்தி சொல்லவே தேவையில்ல. He's a very close friend of mine. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. And கோலா பாலகிருஷ்ணா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஹார்ட் ஒர்க் ஆஸ் கீதாஞ்சலி சார் மூணார்லாம் அந்த 3 days மழையில ஒரு ஷாட்ல வந்து நெருப்புல வந்து விழுற மாதிரி ஒரு ஷாட் இருந்தது. நெருப்புல விழாதுன்னு சொல்லும்போது டமால் வந்து நெருப்புல விழுந்துட்டு அந்த புருவெல்லாம் சுட்டுச்சு. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆர்வக்கொலராக பண்ணிட்டாங்க அந்த ஷாட்ல. எனக்கே பயமாயிடுச்சு. அண்ட் ஆல்சோ வாமிகா, she has done really well. ரொம்ப ஒரு நல்ல பெர்ஃபார்மர். And I thank Ramji sir for giving me the opportunity to work with them, and Selva sir for giving me this opportunity, and Kola sir also. Thanks a lot, and I wish to work with this team in entire life. ரொம்ப அவ்வளோ ஒரு சூப்பரான டீம் இது. கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு டீம். அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் ஃபிலிம். எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ செல்வா சார் அண்ட் கீதாஞ்சலி. தேங்க்ஸ் அலாட். அண்ட் தேங்க்யூ ஆல் ப்ரெஸ் பீப்புள் ஃபார் ஹோப் யூ பி சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இட் ஹாஸ் அ வெரி குட் மெசேஜ். கீப் சப்போர்ட்டிங் அஸ் ஆல்வேஸ். தேங்க்ஸ் அலாட். எல்லாரையும் இங்கே சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்துக்குள்ள நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார் சொன்னார், என்னுடைய டெமோ கேட்டேன் நல்லா இருந்தது அப்படின்னு. அது வந்து ஒரு ஆல்பம், ஒரு இண்டிபெண்ட் தமிழ் ஆல்பம். அது வந்து என்னுடைய நண்பர் துஷார் அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு சார்கிட்டையும் கோலா சார்கிட்டையும் வந்து காமிச்சார். ஸோ அதுதான் ஒரு 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 கருவி மாதிரி. அதுக்கப்புறம் வந்து செல்வா சாருக்கு பிடிச்சது, கோலா சாருக்கும் பிடிச்சது. அண்டு நான் தான் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் அப்படின்னு அறிவித்த போது எனக்கு வந்து நம்பவே முடியல. நான் வந்து அதுக்கு வந்து ரெடியாக இருந்தேன்னா, ப்ரிப்பேர்டாக இருந்தேன்னா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்த பின் அது வந்து டெஃபினட்டாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்டு செல்வா சார் மாதிரி ஒரு எழுத்தாளர், ஒரு இயக்குனர், அவருடைய எழுத்தில் உருவாகிய இந்த மாலை நேரத்து மயக்கம் படம் வந்து, இந்த மாதிரி ஒரு படம் வந்து எனக்கு ஒரு முதல் படமாக அமைஞ்சதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஐ couldn't have asked for anything better. And this is like ஒரு லான்ச் வெஹிக்கிள் அப்படிமா இல்லையா. இந்த லான்ச் வெஹிக்கிள் வந்து ஒரு லாரியோ காரோ இல்லை மோட்டர் பைக்கோ கிடையாது, ஒரு ஏர்கிராஃப்ட் தான். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அண்ட் தேங்க்யூ வெரி மச் கோலா சார். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடந்திருக்காது. நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்யூ செல்வா சார். இந்த என்டையர் டீமை பார்க்கும்போது ஒரு டீம் கிடையாது, ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்டு செல்வா சாரை பார்க்கும்போது அந்த ஒரு மரியாதை, அந்த ஒரு பக்தி இருந்தாலும் என்னை வந்து ஒரு அண்ணன் போல தான் நான் வந்து அவரை பார்க்குறேன். And it's at least for me it's a very personal relationship. And thank you very much, sir. You've been fantastic support. And thank you for liking my work. Thank you for being with me all the time, supporting me. And of course his better half, Geetanjali. She's my biggest strength in the படத்தில். She is the captain of the ship. ரொம்ப ஸ்ரீதர் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்,
அண்ட் இந்த படத்தின் இசை எப்படி வரணும், எப்படி பிளெண்ட் ஆகணும். நான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் வந்து அஞ்சு பாடல்கள் இருக்கு. 5 பாடல்களும் முதல் தருணத்திலே வந்து இருந்து ஓகே பண்ண சாங்ஸ். அண்ட் ஸோ I must have done something right for Selva sir and Geetanjali to approve the songs. And இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு பயணம். It's a big journey, and it's the most important thing that has happened in my life, other than my fiance, I think. No, but I think it's thank you very much for everything. Sridhar for being a big support system. Balakrishna for all those times in Munna. You've done a great job. And Parthasathi sir for being there. Sharan and the art team. And of course இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அண்ட் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். இட்ஸ் a very emotional thing for me being here. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒர்க், வேலை, ஒரு ப்ரொஃபஷ்னல் இது அப்படின்னு பார்க்காம ஒரு குடும்பம் மாதிரி தான் நாங்கள் வந்து பழகிட்டு இருக்கோம், இன்னும் பழகுவோம்னு நான் நம்புகிறேன். அண்ட் படத்துடைய இசையை பொறுத்தவரை 5 பாடல்கள் இருக்குது. படத்தில் 4 பாட்டு வரும். 4 பாட்டும் வந்து ஒரு முக்கியமான இடங்களில் வரும். ஏதோ ஒரு பாட்டு வச்சோம் சுவிட்சர்லாண்டில் டான்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜஸில் தான் வந்து பாடல்கள் வரும். பிளெண்டாக இருக்கும் படத்தில். அண்ட் படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் RR ரொம்ப ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குது இந்த படத்தில். அண்ட் தேங்க்யூ ஃபார் கைடிங் மீ. Thank you for getting what I've done out of me. Thank you Geetanjali, thank you Selva sir, and the entire team, and பத்திரிகை நண்பர்களுக்கும், for the entire press, thank you very much. இந்த பாடல்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுத்ததுக்கும் இனி வரும் பாடல்களுக்கும் வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் படம் வந்து ஒரு January 1st ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.